செஞ்சி தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பெற்ற இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் கணேஷ் மோகன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகரும் இன்றைய அரசியல் சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி அசைக்க முடியாத சக்தி என்பதை அத்தனை கட்சிகளுக்கும் நிரூபித்து காமித்த நம்முடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் நால்வருக்கும், சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியார் அவர்களுக்கும், இங்கு மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னிலை நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிற்பதற்கு மருத்துவர் சின்னையாவின் படை தளபதிகளாக இங்கே வந்து அமைந்திருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் பெருமையை கொண்டாடுகின்ற நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த தேர்தலில் ஒரு கட்சி எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எவ்வளவு அதிகாரம் வந்தாலும் சரி, உணர்வு மிக்க ஒரு கட்சி, கொள்கை பிடிப்பு இருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கக்கூடிய கட்சியாக இங்க நிக்கிறோம்னு சொன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு இருக்காது. ஏன்னா தேர்தல் காலத்துல நாங்க பார்த்தோம், அடுத்த தலைமுறை ஒரு கட்சி வளர்ந்து கொண்டிருப்பது என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதை வழிநடத்துகின்ற தலைவர் நம்முடைய மருத்துவர் சின்னையா என்பதுதான் என்று நம் களத்துல பார்த்தோம். நான் தேர்தலில் பூத்துல போய் பார்க்கும்போது 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இளைஞர்கள் பூத்தில் நின்று வேலை செஞ்சாங்கன்னா அது ரெண்டே கட்சிக்கு தான். ஒன்னு ஆளுகின்ற கட்சி, அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய இளைஞர் சக்தி இருக்கிறது. எனவே மீண்டும் மருத்துவர் சின்னையாவின் வழிகாட்டுதலில் இந்த இளைஞர் சங்கத்தை நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகளை முழுமையாக கவனம் செலுத்தி அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய மருத்துவர் சின்னையாவின் பாதத்தில் சமர்ப்பதற்கு இளைஞர் சங்கம் முழு மூச்சோட வேலை செய்யும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.